Hi, welcome to my YouTube channel Ibrahim with you. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டைரக்ட் ஃபண்டுக்கும் ரெகுலர் ஃபண்டுக்கும் என்ன வித்தியாசம், டைரக்ட் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் 1,00,000 நமக்கு அதிகமாக வருமானம் கிடைக்குமா, அதை பற்றி தான் இந்த டீட்டெயிலில் பார்க்க போகிறோம். இவ்வளோ நாள் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ நிச்சயமாக ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும். ஸோ அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சப்போஸ் என்னோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட்டராக இருந்தால் அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்போ வீடியோ ரிலீஸ் பண்ணாலும் உங்களுக்கு அதோட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். டைரக்ட் ஃபண்ட், ரெகுலர் ஃபண்ட் இது ரெண்டுக்கும் என்ன முக்கியமான வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, அதாவது செலவு விகிதம்னு சொல்லுவாங்க. அது ரெகுலர் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் 2.25% இல்லை சில ஃபண்டுகள் 2.5% வரைக்கும் இருக்குது. அதே நேரம் டைரக்ட் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 1%, 1.808% இந்த மாதிரி பெர்சன்டேஜில் தான் அதோட செலவு விதங்கள் இருக்கும். இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1% டிஃப்ரெண்ட் படும். அதாவது ரெகுலர் திட்டத்துக்கும் டைரக்ட் ஃபண்டுக்கும் 1% குறைஞ்சபட்சமாக வித்தியாசம் இருக்கும். நாம் ஏன் டைரக்ட் ஃபண்டில் முதலீடு செய்யணும், அதற்கான என்ன நமக்கு பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செபி, அதாவது மியூச்சுவல் ஃபண்டை கண்ட்ரோல் பண்ணுறது செபிங்கிற அமைப்பு. அந்த செபி தான் அதாவது இன்வெஸ்டருக்கு அதிக அளவில் ப்ராஃபிட் கொடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் டைரக்ட் ஃபண்டை 2013 ஜனவரியில் கொண்டு வந்தாங்க. இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி 1% கமிஷன் நம்ம இதில் சேவ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு நீங்கள் டைரக்ட் ஃபண்டில் முதலீடு பண்ணுறப்ப, அதாவது புரோக்கர் கமிஷன் கொடுக்குற அவசியம் தேவையில்லை. ஆக்சுவலாக நீங்கள் எதுவும் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. ஆனால் உங்கள் ஃபண்டுலேருந்து அந்த கலெக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். நீங்கள் டைரெக்டாக நீங்கள் முதலீடு செய்கிறப்ப உங்களுக்கு யாருக்கும் கமிஷன் கொடுக்கணும், இல்லை ஏஜென்ட் கமிஷன் கொடுக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது. நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு வாங்குறப்ப அந்த மியூச்சுவல் ஃபண்டில் இருக்க எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 1% நீங்கள் சேவ் பண்ண முடியும். வரும் காலத்தில் டைரக்ட் ஃபண்டில் இன்னும் எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ குறைச்சி 0.5%ல் கொண்டு வர போகிறாங்க. அப்படி நடக்கிறது கூடிய விரைவில் இருக்கும். டைரக்ட் ஃபண்டில் யார் யார் முதலீடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் பேங்கிங் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க. உங்களுக்கு நீங்கள் நல்லா ஆன்லைன் பேங்கிங் யூஸ் பண்ணுவீங்க, அதாவது மணி ட்ரான்ஸ்ஃபர், மணி பேமெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள், பில்லர் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுன்னா, அதாவது ஃபோனில் உங்களுக்கு நீங்கள் எந்த பில்லர் நீங்கள் ஆட் பண்ணாலும் உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இன்ஃபர்மேஷனை நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணணும். அதில் இந்த டைரக்ட் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதே டைம் மியூச்சுவல் ஃபண்டை பற்றியும் ஒரு குறைந்தபட்சம் உங்களுக்கு நாலேஜ் இருக்குது. அதாவது என்னென்ன ஃபண்ட் டைப் இருக்குது, லார்ஜ் கேப்னா என்ன, மிட் கேப்னா என்ன, மல்டி கேப்னா என்ன, ஸ்மால் கேப்னா என்ன, அதில் எதில் முதலீடு பண்ணுவாங்க, இந்த மாதிரி விஷயம்னா உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா தாராளமாக நீங்கள் டைரக்ட் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக. குறைந்தபட்சமாக நான் சொல்லிட்டு இருக்கேன் என்னென்னா 10 வருடங்களுக்கு மேல். அதே இது மற்ற ஹைப்ரிட் இந்த மாதிரி ஃபண்டில் முதலீடு பண்ணுறப்ப 5 வருடங்களுக்கு மேல், அந்த மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நீண்ட கால அடிப்படையில் வரப்போ தான் உங்களுக்கு அதீத ஒரு வளர்ச்சி கிடைக்கும். அந்த அதீத வளர்ச்சி வேணும்டா மார்க்கெட்டில் எப்போனா ரியாக்ட் பண்ணுதோ, ஒரு சின்ன சின்ன நியூஸ்க்காக ரியாக்ட் பண்ணுதோ, அதாவது இப்போ சமீபத்தில் நடந்துகிட்டு இருக்க மாதிரி செய்திகளுக்காக மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுறதுனா பார்த்து நீங்கள் பயப்படாமல் நீங்கள் மார்க்கெட்டில் ஸ்டே இன்வெஸ்டடாக இருந்தால் மாத்திரம் இந்த மாதிரி திட்டங்களை முதலீடு பண்ணலாம். அது உங்களுக்கு அதீத வளர்ச்சியை கொடுக்கும். ரெகுலர் ஃபண்டில் யார் முதலீடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் பேங்கிங் பற்றி ஒன்றும் தெரியாது எனக்கு, வேறு எந்த இன்ஃபர்மேஷன், அதாவது ஓடிபி பற்றினா என்னான்ட்டு தெரியாது, அவங்க யூஸ் பண்ணுறது ஃபுல்லாக ஜஸ்ட்டு செல்லான் யூஸ் பண்ணுவாங்க, செக் லீஃப் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணால் ரிஸ்க் அதிகம். அதாவது நம்ம அது ஏன்னா நிறையா ஆன்லைன் ஃப்ராடு நடக்கிறதுனால நம்ம அதை இட்டு அந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்ப பயந்துட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க நிச்சயமாக ரெகுலர் ஃபண்டில் முதலீடு பண்ணுங்கள். எப்போ நீங்கள் ஒரு புரோக்கர் வழியாக நீங்கள் முதலீடு பண்ணுறீங்களோ, அந்த புரோக்கர் ஒரு டைம் டு டைம் நான் மியூச்சுவல் ஃபண்டில் சொல்லிட்டு இருக்கிறது எப்பயும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக, அதாவது ஒரு சாதாரண ஒரு ஃபாலு அந்த மாதிரி இருக்கப்போ மியூச்சுவல் ஃபண்டை இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் இதுலேருந்து நீங்கள் இப்போ மாற்றி அந்த ஃபண்டுக்கு ஸ்விட்ச் பண்ணுங்கள், இந்த ஃபண்டுக்கு ஸ்விட்ச் பண்ணுங்கள், இதுலேருந்து அது பண்ணுங்கள், அந்த மாதிரி சொன்னாங்கன்னா அது ஒரு நல்ல அட்வைஸ் கிடையாது. ஒரு ஏஜென்ட், நல்ல புரோக்கர் என்ன பண்ணுவார்னா, வாடிக்கையாளர், அதாவது கஸ்டமர்ஸ்க்கு என்ன தேவை, அவங்களோட என்ன ஃபண்ட், அதாவது என்ன நோக்கத்துக்கு அந்த ஃபண்டை வாங்குறாங்க அப்படின்ட்டு நல்ல ஆராய்ஞ்சு
அதற்கான ஒரு நல்ல திட்டத்தை தேர்ந்தெடுத்து அதில் இன்வெஸ்ட்மெண்ட் சொன்னீங்கன்னா அது நிச்சயமாக ஒரு நல்ல அட்வைஸாக இருக்கும். அதேமாதிரி ஒருத்தவங்களுக்கு கொடுக்குற நல்ல அட்வைஸ் மற்ற கஸ்டமருக்கும் நல்ல பேரை கொடுத்து உங்களுக்கு அதிகமாக அவங்களுக்கு வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ டைரக்ட் ஃபண்டுக்கும் ரெகுலர் ஃபண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு ஏற்கனவே நான் சொன்னதெல்லாம் பார்த்தாச்சு. ஆக்சுவலாக இது 2013 ஜனவரியிலேருந்து தான் டைரக்ட் ஃபண்டு மார்க்கெட்டுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. அந்த டைரக்ட் ஃபண்டில் வர இன்வெஸ்ட்மெண்ட்டு நமக்கு அதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் கிடைக்குதுன்னு பார்ப்போம். நான் இப்போ வேல்யூ ரிசர்ச் ஆன்லைன்.comல இருக்கேன். இந்த வெப்சைட்டில் போய் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டம்மி போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுவோம். அப்போ டம்மி போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறப்ப 2 ஃபண்டையும் நம்ம ஆட் பண்ணி அதில் எவ்வளோ வித்தியாசம் நமக்கு கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இதில் போய் ஆட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போங்க, போய் ஆட் மியூச்சுவல் ஃபண்டுக்கு போங்க. இதில் நான் உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்காக ரிலையன்ஸ் க்ரோத் ஃபண்டை ஆட் பண்ணுறேன். ரிலையன்ஸ் க்ரோத்து இது வந்து ரெகுலர் ஃபண்டு. டைரக்ட் ஃபண்டு தான் இங்கே டைரக்ட்னு இருக்கும், இல்லை டின்னு போட்டிருக்கோம். இது வந்து ரெகுலர் ஃபண்டு. இது உதாரணத்துக்கு நான் ஒரு 15 லட்ச ரூபா இந்த ஃபண்டில் முதலீடு பண்ணுறதா கால்குலேட் பண்ணிக்குவோம். 2013 ஜனவரியிலேருந்து இந்த டைரக்ட் ஃபண்ட் ஆரம்பிச்சதுனால நம்ம அதே டேட்டை கால்குலேஷனுக்கு எடுத்துக்கலாம். சேவ் அண்ட் ஆட் மோர், அதாவது நான் இன்னொரு ஃபண்ட் இதில் ஆட் பண்ண போகிறேன், அதனால் நான் அந்த ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் போய் ரிலையன்ஸ் க்ரோத் ஃபண்டு, இதை பார்த்தீங்களா, இதில் வந்து டிரெக்ட் ஜின்னு இருக்கு பாருங்கள். அதாவது இது வந்து ரிலையன்ஸ் க்ரோத்து டிரெக்ட் க்ரோத் ஃபண்டு. இதில் சேம் நான் 15 லட்ச ரூபா இதில் முதலீடு பண்ணுறதா நம்ம கால்குலேஷனுக்கு எடுத்துக்குவோம். டேட்டு ஜனவரி 2013 1ஆம் தேதி. இந்த ரெண்டுலையும் பார்த்தீங்கன்னா இதோட நேவ் வந்து இது ரெகுலர் ஃபண்டோட நேவ் எப்பயும் கம்மியாக தான் இருக்கும். இது 505க்கு இருக்குது. ஆனால் இந்த இது வந்து டைரக்ட் ஃபண்டோட நேவ் பார்த்தீங்கன்னா 507.16 இருக்குது. ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இது நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணியாச்சு. போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃபண்டும் ஆட் பண்ணியாச்சு. இதில் 15 லட்ச ரூபா நம்ம முதலீடு பண்ணதுக்கு 2013 இன்னைக்கு அதோட மதிப்பு வந்து 31,97,439 ரூபா கிடைச்சிருக்கு. இதில் வருமானம் மாத்திரமே கிடைச்சது வந்து 16,97,439 ரூபா. இது வந்து டைரக்ட் ஃபண்டில். அதே இது ரெகுலரில் பார்த்தீங்கன்னா இதில் இன்னைக்கு மதிப்பு வந்து 30,78,502. இதில் வருமானம் மாத்திரம் நமக்கு கிடைச்சது 15,78,502. இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம்னு பாருங்கள். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதை நான் கால்குலேஷனில் எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு நான் இதில் டைரக்ட் ஃபண்டோட கிடைச்ச ரிட்டர்ன் அமௌண்ட் இதில் போடுறேன். 1697,439 மைனஸ் இது ரெகுலர் ஃபண்டில் கிடைச்ச ரிட்டர்ன் 15,78,502. இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஃபண்டை விட நமக்கு டைரக்ட் ஃபண்டில் 1,18,000, அதாவது ஆல்மோஸ்ட் 1,20,000 ரூபா நமக்கு ப்ராஃபிட்டாக எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கு. அதாவது இது நார்மல் ப்ராஃபிட்டு, அதை விட ஒரு 1,50,000 லட்ச ரூபா நமக்கு அதிகமாக கூடுதலாக கிடச்சிருக்கு. நான் ஏற்கனவே அந்த வீடியோவில் அந்த ஸ்க்ரீனில் காமிச்சது மாதிரி ஏற்கனவே அந்த வேல்யூ ரிசர்ச் ஆன்லைன்.comல காமிச்ச அதே இன்ஃபர்மேஷன் நான் இதில் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 1,20,000 ரூபா நமக்கு எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு. ஸோ ரெகுலர் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் டைரக்ட் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் என்ன பிரயோஜனங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து உங்களுக்கு நிச்சயமாக புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இது வரைக்கும் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட எகைன் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை.